அம்மன் வழிபாட்டில் செம்பருத்தி, ஹிபிஸ்கஸ் பூவை சாற்றுவதால் பல ஆன்மீக மற்றும் மனதளவிய நன்மைகள் கிடைக்கும். தேவியின் அபிமான பூ. செம்பருத்தி பூ சக்தி தேவியின் மிகப்பெரிய விருப்பமான பூவாக கருதப்படுகிறது. இது சக்தியை, ஆற்றலை மற்றும் அடங்கா சக்தியை குறிக்கிறது. சக்தி மற்றும் சம்ருத்தி. செம்பருத்தி பூ சாற்றுவதன் மூலம் சக்தி தேவியின் அருள் பெறலாம். வீட்டில் நல்ல செல்வம், மனநிறைவு மற்றும் நல்வாழ்வு பெருகும். தோஷங்கள் நீங்கும். இந்த பூவால் செய்யப்படும் அர்ச்சனை கிரக தோஷங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகளை நீக்குவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக செவ்வாய் தோஷம் மற்றும் ராகுகேது தோஷங்களை குறைக்கும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு. செம்பருத்தி பூவால் அம்மனை வழிபடுவது எதிரிகளை அடக்கும் சக்தியைக் கொடுக்கும். ஒழுக்கமான வாழ்விற்கு தடையாக இருக்கும் ஆபத்துகளை அகற்றுவதாக நம்பப்படுகிறது. சக்தியை பெருக்கும். இது ஆன்மீக சக்தியை அதிகரித்து மனதை தெளிவாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. யோகத்திலும் தியானத்திலும் சிறந்த ஒரு பூவாக இது கருதப்படுகிறது. குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி. செம்பருத்தி பூ அம்மனை வழிபடுவதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். கணவன் மனைவி உறவினுள் அன்பும் பரஸ்பர புரிதலும் அதிகரிக்கும். சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். செம்பருத்தி பூ சாற்றி பூஜை செய்தால் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு பெருகும். பூரண சுகபோகத்துடன் வாழ அருள் கிடைக்கும். செம்பருத்தி பூவை அம்மனுக்கு அர்ப்பணிக்க முன்பாக அதை தூய்மையாக கழுவ வேண்டும். அம்மனை மனதார வேண்டிக் கொண்டு 108 முறை இந்த பூவை சாற்றினால் சிறந்த பலன் கிடைக்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை அன்று இந்த பூஜை செய்தால் சிறப்பு பலன் தரும். ஓம் களியாய் நமக என்ற மந்திரத்துடன் செம்பருத்தி பூவை சாற்றினால் அம்மன் அருள் அதிகமாக கிடைக்கும்.